வணக்கம். நமக்கு எண்கணி ஞானத்தையும், வேத ஜோதிட ஞானத்தையும், ஆன்மீக ஞானத்தையும் வழங்கிய அனைத்து குருமார்களுக்கும் நன்றி. என்ற அதே வேளையில் இது ஒரு ஜோதிட விளக்கு வீடியோ விருப்பம் உள்ளவர்கள் தொடர்ந்து பார்க்கலாம். ஒரு கேள்வி. ஹாய் பிரதர், யூ சேட் ராகு, கேது ஜஸ்ட் ஷேடோ பிளானட். தென் why they have தசா? ஓகே. கேள்வி என்னன்னா நான் சொன்னேன். நான் சொல்லலங்க. ஆல்ரெடி நெறைய பேர் சொல்ட்டாங்க. அத சொன்னத நான் வந்து எடுத்து சொன்னேன்னு சொல்லுங்க. ஓகே. ராகு, கேதுக்கு ராகுவும், கேதுவும் வந்து நிழல் கிரகம். அவங்களுக்கு ஏன் தசை கொடுக்கப்பட்டிருக்கு? அப்படின்றது கேள்வி. பட் இந்த கேள்வியில இன்னொரு விஷயம் எனக்கு என்ன புரியுதுன்னா, ராகு, கேதுக்கு கிழமைகள் கொடுக்கப்படல. மத்த எல்லா கிரகங்களுக்கும் கிழமை இருக்கு. திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி அப்படின்னு சொல்லிட்டு, வெள்ளினா சுக்கிரன், வியாழன்னா குரு, சனினா சனி, ஞாயிறுனா சூரியன் சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் வந்து திகதிகள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேங்களா. ஆனா ராகுவுக்கும் கேதுவுக்கும் கொடுக்கப்படல. ஏன்னா அவங்க வந்து பருப்பொருள் இல்ல, உருவம் இல்ல. அவங்களால வந்து பெரிய அளவுக்கான இம்பேக்ட, தாக்கத்தை வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவங்க வந்து அது பிளானட்டே இல்ல. ஓகேங்களா. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து ஹோரை அமைப்புகளும் இல்ல. அந்த ஹோரைன்றது உங்களுக்கு கொஞ்சம் தெரியும். நம்மளோட ஹோரைன்றது தான் அப்படியே இங்கிலீஷ்ல வந்து ஹவரா மாறின ஒரு விஷயம். அப்ப இந்த ஹோரைன்ற விஷயமா அவங்களுக்கு கொடுக்கப்படல. ஆனா மாத்தி அவங்களுக்கு ராகு காலம்னு சில விஷயங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. இது ஒரு சைட் இருக்கா. இப்போ தசை வந்து ஏன் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இயல்பாக வந்து பாத்தீங்கன்னா, இவரு ராகுவோட தசை 18 வருஷமும், கேதுவோட வந்து 6-7 வருஷமும் நடக்கும். ஓகேங்களா. இந்த அமைப்புகள்ல சந்திரன் எந்த இடத்துல, அதாவது நீங்க என்ன ராசியில பிறக்குறீங்க, ராசியில பிறக்கிற சந்திரன் எந்த நட்சத்திர பாதத்துல இருக்கிறாரோ அந்த நட்சத்திரத்திலிருந்து உங்களோட தசை தொடங்குங்க. ஓகேங்களா. ஒருவேளை நீங்க அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்குறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கேது தசை நடக்கும். அஸ்வினி, மகம், மூலம் இந்த 3 நட்சத்திரங்களை நீங்க பிறந்திருக்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இவரோட கேதுவோட தசை வரும். அதே மாதிரி திருவாதிரை, சுவாதி, சதயம் நட்சத்திரத்துல பிறக்குறீங்க அப்படின்னாக்கா நீங்க வந்து இவரு ராகுவோட தசையில வந்துருவீங்க. இது ஏன் அப்படின்னா, ஓகே, இயல்பாக இந்த நட்சத்திர அமைப்பு எதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு? நீங்க கேட்டது ஏன் தசை கொடுத்திருக்காங்கன்னு. ஆனா இந்த நட்சத்திர அமைப்புகளை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, ஓகே, ஒரு எக்ஸாம்பிள்ங்க. ஜேபில இருந்து கேல் போறீங்கங்க. ஓகேங்களா. ஜேபில இருந்து கேல் வந்துகிட்டு இருக்கிறீங்க, இல்ல ஜேபில இருந்து கேலுக்கு வரீங்க. ஜேபில இருந்து கேலுக்கு வரும்போது எக்ஸாக்டா எங்க இருக்கிறீங்க? நான் வந்து மலாக்கால இருக்கிறேன். இல்லங்க நான் வந்து சிரமன் தாண்டிட்டேன். இல்லங்க நான் சுங்கைபசி வந்துட்டேன். இல்லங்க நான் சுங்கைபசியும் தாண்டி வெளியில வந்துட்டேன். இப்படின்னு சில நம்ம லொகேஷன் சொல்றோம்ல. இந்த மாதிரியான எக்ஸாக்ட்டா அந்த சந்திரன் எந்த இடத்துல இருக்காரு? எந்த நட்சத்திர அமைப்புகள்ல இருப்பாரு? இதுல இன்னொன்னு வந்து நட்சத்திரம்னா நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஒரே ஒரு நட்சத்திரம் இருக்கும்னு. ஆக்சுவலி நட்சத்திர தொகுப்பு அது. ஓகேங்களா. நட்சத்திரங்கள்லாம் கூட்டமாக சேர்ந்து இருக்கும் பொழுது அது வந்து அந்த நட்சத்திர தொகுப்புல இருந்து வரக்கூடிய ஒளியை வந்து சந்திரன் நமக்கு ஃபில்டர் பண்ணி கொடுப்பாரு. பாசிட்டிவான ஃபில்டர் பண்ணி கொடுப்பாரு. அதனாலதான் ஒளியான சந்திரனாக இருக்கும் பொழுது அவர் அதிகப்படியான பாசிட்டிவ் எனர்ஜியை அந்த ஜாதகருக்கு மனசு மூலியமா கொடுப்பாரு. ஓகேங்களா. இந்த அமைப்புகள்ல இருக்குங்க. இப்போ நீங்க பிறந்த நட்சத்திரத்தின் அடிப்படையில தான் உங்களுக்கு தசாபுத்தி அமைப்புகள் நடக்குது. அப்ப அந்த தசாபுத்தி அமைப்புகள் தான் உங்களுடைய வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயம் பண்ணுது. இந்த அமைப்புகள்ல ஆக்சுவலி நீங்க கேட்கிற கேள்விக்கு எனக்கு பதில் வருதான்னு தெரியல. ஆனா எக்ஸாக்ட்டா ஏன் இந்த இந்த கான்செப்ட் இருக்கு அப்படின்றத பாத்துங்க. இதுல நீங்க பிறந்த நட்சத்திரத்துல ஏதோ ஒரு நட்சத்திரத்துல பிறக்குறீங்கல்ல, அந்த நட்சத்திரத்துல நீங்க பிறக்கும் பொழுது உங்களுக்கு ஒரு தசை நடந்தாகணும். அப்போ கேதுவோட நட்சத்திரத்திலயோ, ராகுவோட நட்சத்திரத்திலயோ நீங்க பிறந்தீங்கன்னாக்கா, அந்த ராகுவோட தசையும் கேதுவோட தசையும் தான் நடக்கும். இதுல பிறந்த ஜாதகத்தோட அடிப்படையில ராகுவும் கேதுவும் எந்த அளவுக்கு சுப வலிமை பெற்று இருக்கிறாங்களோ அந்த அமைப்புகளை இந்த மத்த எல்லா கிரகங்களுக்கும் வந்து நம்ம நட்சத்திர சாரம் பார்க்க மாட்டோம். ஓகேங்களா. ஆனா லக்னத்துக்கும் சந்திரனுக்கும் நீங்க வந்து நட்சத்திர சாரம் பார்ப்பீங்க. ஏன்னா சுப அமைப்புகள்ல இருக்கும் பொழுது, அதாவது அதுல கூட அவர் கெட்டு போயிருந்தாக்கா யோகாதிபதி சாரம்லாம் இல்ல. அந்த இடத்துல அவர் வீடு ஒரு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னாக்கா, ராகு வந்து குருவின் வீட்டுல இருக்காருங்க. ஓகேங்களா. குருவின் வீட்டுல, குருவின் பார்வையில சுக்கிரனோட தொடர்புல இருக்கிறாரு ஒரு ஜாதகத்துல. நீங்க பிறந்தது திருவாதிரை நட்சத்திரத்துலன்னு வச்சுக்கோங்களேன். உங்களோட சந்திரன் திருவாதிரை நட்சத்திரத்துல இருக்காரு அப்படின்னாக்கா, இந்த சந்திரன் சுப பலத்தோட உங்களுக்கு பலன் செய்ய போறாரு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஏன்னா சந்திரன் அமர்ந்தது குரு சுக்கிரனின் தொடர்புல இருக்கக்கூடிய இவரோட ராகுவோட அமைப்புகள்ல. ஒருவேளை கேதுவோட அமைப்புகள்ல சனியோட வீட்டுல, அதுலயும் வந்து விருச்சிக வீட்டுல சனியோட பார்வையில அவன் அமாவாசை சந்திரனோட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. இல்லையா அப்படின்னா இந்த தசையே வராது. சிம்ம வீட்டுல சனியோட சேர்ந்து செவ்வாயோட பார்வையோட இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். எதிரில சனி இருக்கிறாரு, ராகுவோட சேர்ந்து கேதுவை பாக்குறாரு, அந்த கேதுவோட செவ்வாய் சேர்ந்து இருக்கிறாருன்றப்ப அங்க நீங்க மகம் நட்சத்திரத்துல பிறக்குறீங்க அப்படின்னாக்கா இந்த இடத்துல கடுமையான பாபத்துவ அமைப்புகள்ல உங்களோட நட்சத்திர அமைப்புகள் வந்துருது. அப்போ நீங்க பிறக்கும் போதே ஒரு மாதிரியான சாதகமற்ற நிலையில இருக்க போறீங்க அப்படின்ற மாதிரியான சில விஷயம் வந்து அந்த நட்சத்திர அமைப்புகள்லயே வந்துருங்க. இதுலதான் நம்ம நட்சத்திரம் பாக்குறோம். இப்போ ஷேடோ
பிளானட்டுக்கு வந்து எதுக்கு தசை கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அது எனக்கு தெரியல. ஓகேங்களா? ஏன்னா மொத்தமாக நவ கிரகங்கள் அப்படின்னு தான் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. சப்த கிரகங்கள் 7, சப்தம்னா 7ங்க, 7. ஓகேங்களா? அப்ப சப்த கிரகங்கள் 7க்கு உருவம் இல்லாமலும் 2 கிரகங்கள் ஷேடோ ஆகும். அந்த ஷேடோ வந்து பூமியோட நிழல், சந்திரனோட நிழல். ஓகேங்களா? இந்த அமைப்புகள்ல அவங்களும் சில தாக்கங்களை கொடுக்குறாங்க. ஆனா எப்படி கொடுக்குறாங்கன்னா மாயையா கொடுக்குறாங்க. இருக்கு இல்ல, இருக்கிறதே வேற மாதிரி இருக்குன்னு எஸ் ஜே சூர்யா சொல்லுவார்ல, கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அவர் எங்க இருக்கிறாரோ அந்த வீட்டை போல மாறுவாரு, யாரை பாக்குறாரோ யார அவரை போல மாறுவாரு, யாரோட இணைகிறாரோ அவரை போல மாறுவாரு. இந்த ராகுவை மட்டும் உங்களால வந்து துல்லியமா பிடிக்க முடிஞ்சுன்னா நீங்க தாங்க பெஸ்ட் ஜோசியர். ஆனா இதுல ரீசன்லி நான் பார்த்த ஒரு விஷயத்துல என்ன தெரியுதுன்னா, ராகு சில சமயங்கள்ல மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து எதிர் வீட்டு பலனை தான் எடுத்து செய்யறாரு. இந்த அமைப்புகள்லையும் சில விஷயத்தை புரிஞ்சுங்க. சரிங்களா? நல்லது நடக்கும். இன்னும் நல்லா இருப்போம். வணக்கம்.